அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர். அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க, தப்பு இல்லை. இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார். உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த 24 பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? தயவு செஞ்சு அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க. சிஎம் இதுவரைக்கும் எந்த அறிவுபூர்வமான அறிக்கை எனக்கு தரல. என் குடும்பத்துக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என் தம்பி எப்ப செத்தான் எப்படி செத்தான்னு இல்ல, இந்த 19 அடியில அவன் சாவலேன்னு வந்திருக்குன்னா அப்ப அது இயற்கை மரணமா? இது ரிப்போர்ட் என்ன இயற்கை மரணம்னா சொல்லுது? அது எப்படி கொன்னதுக்கு இயற்கை மரணம்னு சொல்லுவேன்? எனக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நம்பிக்கை இல்லை. இது ஒண்ணு எனக்கு 19 இடத்துல அடி, ஆனா அவன் செத்ததுக்கு காரணம் அது இல்லைன்னு. எனக்கு அது என்னன்னு தெரியணும். சிஎம் இதுவரைக்கும் எந்த அறிவுபூர்வமான அறிக்கை எனக்கு தரல. என் குடும்பத்துக்கு எனக்கு அது தரணும். எனக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் அந்த இடத்துல குடும்பத்தார் 2 பேர் நிக்கலாமா, ஆனா என்னைய ஐடென்டிஃபை பண்ண மட்டும் தான் கூப்பிட்டாங்க.